Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நிலம் தொடர்பான தகராறில் திமுக நிர்வாகி வீட்டு பெண்ணையே தாக்கிய திமுக நிர்வாகிகள் மீது புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நயினார்பாளையம் கிராமத்தை சேர்ந்த திமுக நிர்வாகியான திருச்செல்வம் என்பவரது நிலத்தின் ஒரு பகுதியை அருகாமையில் உள்ள பரந்தாமன் மற்றும் அவரது மருமகன் ராமச்சந்திரன் ஆகியோர் அபகரிக்க முயல்வதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக திருச்செல்வத்தின் வீட்டு முன்பாக பள்ளம் தோண்டிய பரந்தாமன் மற்றும் அவரது உறவினர்கள் அவரது மனைவியையும் சரமாரியாக தாக்கியதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இதுகுறித்த புகாரை ஏற்காத கீழ்குப்பம் காவல் நிலைய காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்ததாகவும் திருச்செல்வம் குடும்பத்தினர் வேதனையை வெளிப்படுத்தினர். ஐயா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு கேட்குறேன். சொல்லும்போது தான் அந்த ஆள் என்னை ரொம்ப தரக்குறைவாக ஹரிகிருஷ்ணன் பேருங்க, காவல் உதவி ஆய்வாளர். டேய் போய் உட்கார உள்ளார, அவனை தூக்கி உள்ளார போடுங்கடா, ஏடா சட்டமெல்லாம் பேசுகிற, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத கேட்கறதுக்கு நாங்கள் கிடையாது. நான் கொடுக்குற டாக்குமெண்ட்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு, ஆனால் அவன் கொடுக்குற டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு இவன் ஜெயிலில் கொண்டு போய் உள்ளே தள்ளிவிடுவான். ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாரு. எங்களுக்கு உள்ளூரில் விலை குறைவு மற்றும் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களால் மாம்பழ விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஈரானின் மாம்பழக்கூழ் இறக்குமதி குறைவு, செங்கடல் ஹார்முஸ் வழித்தடங்களில் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களால் மாம்பழ ஏற்றுமதியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அதிக உற்பத்தி இருந்தபோதும் திமுக அரசு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்காததாலும் உரிய ஊக்கத்தொகை வழங்காததாலும் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக தங்களது வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இடைவிடாது பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து நாகர்கோவில், பூதப்பாண்டி, திட்டுவிளை, தேக்கலை உட்பட மாவட்டம் முழுவதும் விடிய விடிய பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. சிச்சாறு, பேச்சிப்பாறை, கன்னிமார் மற்றும் பாலமூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்ததில் பேச்சிப்பாறையின் நீர்மட்டம் 44.21 அடியாக உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து அணைக்கு 1285 அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 900 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணையை சுற்றிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.